அங்கே எந்த ஒரு போக்குவரத்து வசதியும் கிடையாது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிடையாது. பவானியிலிருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் அவ்வளோ தூரத்துக்கு மெட்டீரியல் கொண்டு போகணும். அதனால தான் அங்கே அந்த கட்டட பணிக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது. நம்முடைய பட்ஜெட் 32 லட்சம், இதை நம்ம எங்கே பண்ணணும்னா 20 லட்சத்தில் பண்ணிக்கலாம். ஸோ அதற்காக நீங்கள் தொடர்ந்து செவியுங்கள். நான் அவசியமான ஒன்று, 20 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டில் போகணும். இடையில எந்த ஒரு ஊருமே கிடையாது, அப்படி சின்ன கிராமங்கள் இருந்தாலும் எந்த ஒரு வசதியும் கிடையாது. வண்டி பஞ்சரானா அங்கே தான் நிற்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களோட மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதுக்காக சொன்னாலே இன்னும் 1 லட்சம் தேவை இருக்குது, 23 லட்சம். ஆமாம், 50,000 கொடுக்கக்கூடிய 46 பேரை சந்திச்சா போதும். அல்லேலூயா, எழுதி வச்சுக்கல. அதனால பாசமாக பார்க்குறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால 50,000 கொடுக்கக்கூடிய 46 பேர் கிடைச்சா போதும். அது ஈஸியாக சந்திக்க முடியும். ஆண்டவருக்கு அது லேசான காரியம். அதுக்காக என்ன செய்வோம்? செவிப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலும் புதிய கல்வியாண்டுக்குள்ளாக பிள்ளைகளும் போக போறீங்க, டீச்சர்ஸும் போக போறீங்க. அடுத்த வகுப்பு எப்படி இருக்கும், எப்படி டீச்சர் நமக்கு எப்படி அமைய போறாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும், எதிர்பார்ப்பும் இருக்கும். சில பேர் இந்த கிளாஸுக்கு போற, இந்த செக்ஷனுக்கு போற, ஐயோ அந்த மாதிரி பயங்கரமான ஆளாச்சு, இந்த டீச்சர் பயங்கரமான ஆளாச்சு, அவங்களும் பயக்கட்டுவான். இல்லை, நான் எதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அதற்கான ஒரு சில ஆலோசனைகளை பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு சில ஆலோசனைகளை வேதத்தின் வழியாக சீக்கிரமாக கொடுத்து நம்ம முடிச்சிடலாம். கடந்த நாட்களில் நாங்கள் ஜவ்வாது மலைக்கு போயிருந்தோம். கடந்த ஜூலை மாதம் நினைக்கிறேன் ஜவ்வாது மலைக்கு போயிருந்தோம். அங்குள்ள அந்த மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து வந்தோம். அந்த ஜவ்வாது மலை ஹாஸ்டலில் படித்த எல்லா பிள்ளைகளும் 10th 11th 12th எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்து அந்த பிள்ளைகள் படித்து பாஸ் பண்ணுறாங்க என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு வார்டன்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, அது பொறுப்பேற்று நடத்துகிற நம்முடைய NMS ஸ்தாபனத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் மைக் வாங்கி கம்மி பண்ணலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இல்லை, பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆலோசனை. செய்தியுடைய தலைப்பு நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. எந்த வழியில நம்முடைய பிள்ளைகளை நடக்க வேண்டும் என்று சொல்லி யார் விரும்ப வேண்டும்? பெற்றோர் விரும்ப வேண்டும். கருவுல இருக்கும் போதே அந்த பிள்ளைகளை குறித்து பல்வேறுமான கற்பனைகளை நாம் சூழ்ந்து கொண்டு இருக்கோம். இந்த பிள்ளைகள் இப்படி இருக்கணும், இப்படி நான் வளர்க்கணும், இப்படி நான் படிக்க வைக்கணும், இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்ற விதமாக அந்த பெற்றோருடைய கற்பனைகள் இருக்கும். சாலமோன் சொல்லுகிறார், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது. விவிலியத்தில் அந்த வசனத்தை பார்க்கும்போது நல் வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு. என்ன செய்யணும்? நல்ல வழியில் நடத்துறதுக்கு பிள்ளையை பழக்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் எங்க வரைக்கும்? சங்கூத வரைக்கும். ஆமா, கடைசி பாட்டு பாடுவோம் இல்லையா? நல்ல பாட்டு. அந்த பாட்டை செத்த பாட்டை மாத்திரம் செய்ய நம்ம தானே. சாணிகள் பல்ல திரங்கினோ சற்றும் தீங்கு கண்டே வானவரன் என்னோடு இருப்பார், வரைக்கடியும் கோலுமே தேற்றோ தேவப்பிதா என்ற மேற்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிறேன். முதலாவது பிள்ளைகளுக்கு கர்த்தரை மேய்ப்பராக அறிமுகப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய தலைவராக அறிமுகப்படுத்த வேண்டும். அழகா சொல்றார், நல் வழியில் நடக்க பிள்ளை பழக்கு. நம்ம பழக்கிறோமா? கெட்ட வழியை ஈஸியா பின்பற்றிடுவாங்க. கெட்ட வழியை யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். எந்த பெற்றோராக சொல்லிக் கொடுக்குறோமா பிள்ளைகளுக்கு? கெட்ட வழி, புறம் பேசணும், போல் சொல்லணும், திருடணும், ஸ்கூல்ல 2 பெருசா தீட்டணும்னு சொல்றோமா? சொல்றது இல்லை. அது ஈஸியா கத்துக்கும். ஆனா நல்வழிய நம்ம என்னதான் ஓதினாலும் இந்த காலத்துல வாங்கி இந்த காலத்துல வெளியே போகும்.
அதனாலதான் சாலமோன் தெளிவா சொல்றாரு, நல்வழியை நடக்க பிள்ளையை பழக்கு, முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டு விட மாட்டார். அப்போ கிறிஸ்தவ பிள்ளைகள், பெற்றோர் பிள்ளைகளை காலையில எழுந்தோ சொன்ன மாதிரி காலையில எழுதி ஒரு அதிகாரம் வாசி, ஒரு 5 நிமிஷமாவது ஜெபம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்கூல்ல போய் என்ன செய்யுமா முன்மாதிரியா இரு, மற்ற பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லு. நாம அதை பிள்ளைகளுக்கு அடிக்கடி நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். நான் கூட என் பையனை சொல்லுவேன், நான் வாத்தியார் பையனா ஒழுங்கா இருக்கா, நான் ஊழியம் பண்றேன், நீ எப்படி பண்ணா நாளைக்கு என்ன கேட்பாங்க. உண்மைதான், ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றான், பிள்ளைய ஒழுங்கா பழக்க. இன்னைக்கு செய்தி பேப்பர்ல செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? நம்ம சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். பையனுக்கு 15 வயசு, பொண்ணுக்கு 16 வயசு. அவர்கள் இருவரும் பழகிட்டாங்க. இது பெற்றோருக்கு தெரிய வருகிறது. பெற்றோர் கண்டிக்கிறாங்க, வேணாம்பா, படிக்க வேண்டிய கதை நீ படிக்க, படிப்பை வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. பையன் பைக்கை தூக்கிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு நேரம் நம்ம காசிமேடு கடற்கரைக்கு வந்துடுறோம், நல்ல தண்ணி ஓட வைப்போம், கடற்கரைக்கு வந்துடுறோம். ஏன் சொல்ல வரேன்னா, பெற்றோர் எப்படி தப்பு பண்றாங்க. கொரோனா காலங்களில் படிப்புக்கு மொபைல் அவசியமா இருந்து வாங்கி கொடுத்தோம். இப்போ கொரோனா போய் 4 வருஷம் ஆகி போச்சு இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? குடிங்கி ஒரு கூட வச்சு உள்ள வச்சு கூட்டணும். அதுக்கடுத்து என்ன பண்றோம்? பையன் கேட்கறான்னு சொல்லிட்டு KTM இல்ல வால்மார்ட் இப்படி இருக்குது பைக்கு, அதை வாங்கி கொடுத்துறோம். அவன் கவுந்து இடத்துல ஓட்டுறான். பைக் எப்படி ஓட்டுறான்? கவுந்து இடத்துல ஓட்டுறான். பைக்கை தூக்கி வச்சுட்டு நல்ல தண்ணி ஓட குப்பத்தை வந்து வண்டியை விட்டுட்டு, அந்த வண்டிக்கு கீழே 2 செல்போனையும் வச்சுட்டு, அந்த துப்பட்டாவில் 2 பேரும் கையை கட்டிட்டு கடலில் விழுந்து போய் தற்கொலை பண்ணிக்கலாம். இன்னைக்கு நடந்த சம்பவம். காலையில் வாக்கிங் போகிறவங்க அங்கே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஏதோ சும்மா வந்துருக்காங்கன்னு நினச்சோம், நாங்கள் அவங்க தற்கொலைக்கு வந்தால் நினைச்சாரு, நாங்கள் என்ன காப்பாற்றிருப்போம் அப்படின்னு சொல்லி. 14 வயசு 15 வயசு. மதுரையில் இன்னைக்கு நடந்த சம்பவம். 9 வயசு பையனை 13 வயசு பையன் தூக்கி கொலை பண்ணிட்டான். எங்க மதரசாவில் படிக்க போனவன். 2 பேரும் பீகாரை சேர்ந்தவன். இங்க தங்கி படிக்கிறாங்க. யார் கற்றுக் கொடுக்குறா? மீடியா கற்றுக் கொடுக்குது. பிள்ளையாண்டவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தல, பேரண்ட் நடத்தல. அதனால பிஞ்சிலே செய்து படுக்கல, வெம்பி போகுது. எங்க ஊர் அப்படி சொல்ல, வெம்பி போகுதுப்பா. வெம்பினா ஒண்ணுக்குமே யூஸ் ஆகல. நல்லா தெளிவா சொல்றார் சாலமோன், பிள்ளையானவரை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர்வயதில விடாத. நம்முடைய பெற்றோரை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்த வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு கட்டளையிட்ட இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. என்ன செய்ய வேண்டும்? கருத்தாய் போதிக்க வேண்டும். அப்படி போதிக்கிற அன்னைக்கு நமக்கே இன்னைக்கு நேரம் இல்லை. ஏன்னா 24 hours மிஷின் மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சம்பாதித்தால்தான் பிள்ளைகளை சரியான பள்ளியிலே நம்ம கல்வி கொடுக்க முடியும். சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நான் விவிலியத்தை பார்க்கும்போது, நான் எந்த வசனமா இருந்தாலும் விவிலியத்தை நான் கம்பேர் பண்ணுவேன். அந்த விவிலியத்தை பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளத்தில் பதியுமாறு சொல். உள்ளத்துல போய் பதியும். பசுமரத்தை ஆணி போல் சொல்லுவாங்க, தெரியல? பசுமரத்துல, பச்சையான மரத்துல ஆணி அடிச்சா என்ன செய்யும்? ஈஸியா இறங்கிடும். ஆமாதானமா? ஈஸியா இறங்கிடும். ஆனா 1 வாரமா 2 வாரமா கழிச்சு அந்த ஆணியை கொடுக்க என்ன செய்ய உங்களால கொடுக்க முடியுமா? முடியாது. அது உள்ள செட் ஆயிடும். சோ அந்த படியாக அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல அந்த நம்ம சொல்லக்கூடிய கருத்து போய் பதிய வேண்டும். பதியுமாறு, உள்ளத்தில் பதியுமாறு சொல்லு. அப்புறம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். வார்த்தைய அவன் கேட்கறானோ கேட்கலையோ, அவன் காதுக்குள்ள ஏறுற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால சார் கருத்தாய் போதித்து. எப்ப என் கருத்தை நான் போதிக்கிறது? உனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ, நீ வீட்டில் உட்கார்ந்துருக்கிறியா, உட்கார்ந்துருக்கும் போது சொல்லு. வழியில 2 பேரும் நடக்குறீங்க, நடக்கும்போது சொல்லு. இல்ல என் வீட்டில் தூங்குறியா, கதை சொல்ற மாதிரி சொல்லு. எழுந்திருக்கிற போது, காலையில் எழுந்திருக்கிறியா, சொல்லு. அதை குறித்தே பேசு. ஆவியானவரை குறித்தே பேசு. ஆவியானுடைய வழிநடத்தலை குறித்தே பேசு. உன் கடந்த காலத்தை எந்த நிலையில இருந்த, எந்த நிலையில் வந்திருக்கிற, இது யாரால்
அப்பாவும் சொல்லுவான், எங்க அப்பா எங்க அம்மா இதை பத்தி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இருதயத்துல பதித்து வைத்துக் கொள்ளுவான். அவன் முதிர் வயதுல அவன் விட மாட்டான். எபேசியர் 6 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். இது எல்லா பெற்றோரும் பண்ற தப்பு. என்ன பண்றோம்? கோபப்படுத்துறோம், வார்த்தைகள்லாம் பேசுறோம், கம்பேர் பண்றோம், மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்றோம். அதனால அந்த பிள்ளைகளுக்கு கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களா. என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு ஏற்ற சிக்ஷையிலும் ஆண்டவருக்கு ஏற்ற போதனையிலும் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி. 3 காரியங்கள் சொல்றாருங்க. ஒன்னு என்ன செய்ய? அவனை கண்டி. 2வது திருத்தத்துக்கு வழியே பாரு. 3வது அறிவை புகட்டு. அப்படி அறிவை புகட்டு வளர்த்து வாருங்கள் சொல்றார். இல்ல நாம் என்ன பண்ணுவோம்? மட்டும் சொல்லுவோம், அப்புறம் கேடு கேட்டுப்போ, எப்படி நாசமா போ அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இந்த வார்த்தையை நான் ஒரு நாள் ஒரு அம்மாட்ட விட்டுட்டேன். என்ன எப்படி நாசமா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதை பிடிச்சிக்கிட்டாங்க. இவர் எப்படி இந்த வார்த்தையை சொல்லுவார், எங்களை பத்தி எப்படி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி இப்ப ஜெபத்துக்கே வர்றதில்லை. ஹல்லேலூயா. கரெக்ட் தான், உண்மையா இல்லையா? நல்லது சொல்றோம், கேட்டுக்கிட்டு திரும்பி வந்தா வாங்க, நான் இப்படிதான் போவேன்னா எப்படி நாசமா போ, உன்னை யார் பார்க்க போறா அப்படின்னு அந்த இடத்துல நான் சொன்னேன். அவங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டு எப்படி எங்களை பேசுவாங்க அப்படின்னு சொல்லி இங்க வசனம் சொல்லுறது, கண்டித்து திருத்தி 3வது அறிவு புகட்டி. சரியான அறிவுகளை நம்ம புகட்ட வேண்டும். கொலோசியர் 3 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி. அநேக பிள்ளைகள் சோர்ந்து போறாங்க, நொந்து போறாங்க, நூடுல்ஸ் ஆயிடாங்க. இல்ல நூடுல்ஸ் ஆயிடாங்க. ஏன் அப்படின்னா, எங்க அப்பாவே என்ன திட்டாரு, எங்க அம்மாவே என்ன திட்டாங்க, என்ன ஒரு வார்த்தை சொல்றது கிடையாது, இன்னைக்கு பார்த்து போய் சொல்லிட்டாங்க, என்ன கம்பேர் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் தன்னுடைய நிலையில இருந்து நிலை தவறி போயிடுறாங்க, திடனற்று போயிடுறாங்க. எனவே அவர்களுக்கு திடனற்று போகாதபடிக்கு என்ன பண்ணுங்க? அவர்களுக்கு கோபம் ஊட்டாதீர்கள். என்ன செய்ய வேண்டும்? அவளுக்கு உணர்த்த வேண்டும், கண்டித்து உணர்த்த வேண்டும். அப்புறம் நம்ம சரியான முறையில் அவளுக்கு என்ன செய்ய வேண்டும்? அறிவு புகட்ட வேண்டும். சரியா? சங்கீதம் 78 அதிகாரம் முதல் 8 வசனங்களை வீட்டில் போய் வாசிச்சுக்கங்க. நீதிமொழிகள் 13:24 சொல்கிறது, புறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ஸோ அப்போ இன்னைக்கு பெரம்பெல்லாம் கையில் எடுக்க முடியாது. பெரம்பை கையில் எடுக்கனா நம்ம எங்கே போயிடணும்? சிறைச்சாலைக்கு உள்ள போயிடணும். வசனம் சொல்லுகிறது. நான் ஒரு முறை இந்த வசனத்தை எழுதி போட்டிருந்தேன். ஸ்கூலில் வந்து அந்த காம்பவுண்டை எழுதி போட்டிருந்தேன். பிறம்பை பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுங்க எழுதி போட்டிருந்தேன். அப்போ ஒரு போலத்தை வந்தாரு, நீங்க பிறம்புன்னு எழுதாதீங்க, பிறம்புன்னு எழுதாலே உங்களுக்கு உள்ளதில் எழுதுவான், நீங்க வெறும் அதை எடுத்துட்டு கடிந்து கொள்ளுதல் அப்படின்னு எழுதி போடுங்க அப்படின்னா. இல்ல நீங்க அந்த அளவுக்கு மாறி போச்சு. வேதவசனம் சொல்லுகிறது, பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அன்பா இருக்கிற மகன், அன்பா இருக்கிற தகப்பன் நிச்சயமாக பிறம்ப கையாட பயப்பட மாட்டார் இல்லையா? ஸோ தவறுகள் சிறிதாக இருக்கும் போது பிள்ளைகளை சரியாக நம்ம கண்டித்து உணர்த்தி திருத்தி வளர்க்கலன்னா நம்ம பிள்ளைகள் ஒரு காலத்துல பெரிய தவறை செய்து வந்து நிற்கும். அது நமக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் அது அவமானமாக முடியும். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 13-14 வசனம் சொல்லுகிறது, நீ பிறப்பினால் அவனை அடிக்கிறதுனாலே பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. பிறப்பினால் அடிச்சா அவன் பாதாளத்துக்கு போக மாட்டான், பொல்லாத காரியங்களுக்கு போக மாட்டான், பொல்லாத வழிக்கு போக மாட்டான். என் மகளே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும்னு சொல்றார். அடுத்து சொல்றது, ஆமையான பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படியுங்கள். அடிக்கடி சொல்ற வசனம் எபேசியர் 6:1-3 வசனம். என்ன செய்ய வேண்டும்? பெற்றாருக்கு கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிய வேண்டும். இது நியாயம் என்று சொல்லி போராடிகளாக சொல்லுகிறார். 2வது நீதிமொழிகள் 15:5 சொல்கிறது, மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான், அடித்து விடுதலை கவனித்து நடக்கிறவனோ இவை. தகப்பன் புத்தியை தாய் புத்தியை அலட்சியம் பண்ணக்கூடாது. நம்முடைய நன்மைக்காக சொல்றாங்க, நம்முடைய வாழ்வின் மேன்மைக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? நான் காலேஜுக்கு போயிட்டேன், நீ என்ன சொல்றது? நோ, அந்த கொஸ்டினே வரக்கூடாது. நீ டெல்லிக்கே ராஜாவானாலும் அம்மா அப்பா யார் தான்? நீ புள்ளதான். இல்ல நீ குடியரசுத் தலைவராக ஆனாலும் சரி, உங்க அம்மா அப்பா நீ யார் தான்? புள்ளதான். அதனால தகப்பன் சொல்லுவதை தாய் சொல்லுவதை நம்ம செய்ய வேண்டும், கவனித்து கேட்க வேண்டும். நீதிமொழிகள் 15:10 சொல்கிறது, வழியை விளக்குறவனுக்கு புத்திமதி விசனமாய் இருக்கும், கடிந்து விடுதலை வெறுக்கிறவன் சாவான்.
புத்திமதி வசனமா இருக்கும். யாருக்கு? வழியை விட்டு விலகிறவனுக்கு. ஏன்டாண்டவன லைட் நச்சரிக்கிறாயா, வீட்டுக்குள்ள போக முடியல அப்படின்னு சொல்லுவோம். யார்கிட்ட? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அடுத்து என்ன சொல்றாரு? கடிந்து விடுதலை வெறுக்கிறவன். ஒரு பேரனோட கடிந்து கொள்றாங்களா, உன் நன்மைக்கு நினைச்சுக்கோ. எந்த ஒரு பெற்றோரும் தீமைக்காக கடிந்து கொள்வது இல்லை. என் பிள்ளை எப்படியும் போட்டு நாசமா போட்டு கடிந்து கொள்வது இல்லை. கடிந்து கொள்வதை அக்செப்ட் பண்ணிக்கோ. என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய வாழ்வின் மேன்மைக்காக என்னுடைய பெற்றோர் என்னை கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ நினைச்சா உன் வாழ்க்கை மேன்மை அடையும். நீதிமொழிகள் 15:12 சொல்லுகிறது, பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்கிறவனை நேசியான், ஞானவான்கள போகவும் மாட்டான். சொல்ற வார்த்தையெல்லாம் செய்வான், பரியாசம் பண்ணிக்கிட்டு இருப்பான். வயசு வித்தியாசம்லாம் பரியாசம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் ஞானவான்கிட்ட போக மாட்டான். ஆனா வாழ்க்கையில முன்னேறி நினைக்கிறவன் எப்பேற்பட்டாலும் செய்வான், ஞானவான்கிட்ட போவான். இல்லையா? அடுத்து நீதிமொழிகள் 15:31-32 சொல்லுகிறது, ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிடத்திலே தங்கும், புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். அதனால நம்ம பெற்றோர் சொல்லுகின்ற வாய்மொழிகளை, கண்டித்து உணர்த்தும் வசனங்களை, வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? கேட்டால் வாழ்க்கையில ஞானம் அடைவோம். நமக்கு ஃபர்ஸ்ட் குருவே யார் தான்? பெற்றோர் தான். பெற்றோர் தான். ரோல் மாடலே பெற்றோர் தான். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய பெற்றோரை ரோல் மாடலா வச்சு நீங்க வாழ்க்கையில நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. வசனம் சொல்லுகிறது, முதிர் வயதிலும் நல்லாடுகிற வயதிலும் நீங்க அதை விட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நேர்மைப்படுத்துவார். வருகின்ற புதிய கல்வியாண்டில கர்த்தர் புதிய கிருபைகளை கொடுத்து, புதிய ஞானத்தை கொடுத்து, புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, புதிய தாளந்துகளை கொடுத்து, நீங்கள் விரும்புவதற்கு மேலான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுவார். அதற்கு முதல் படியாக பெற்றோரை நேசியுங்கள், பெற்றோரை கனம் பண்ணுங்கள், பெற்றோருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியாக மத்தியில் இருக்கின்ற ஐயா பிரபையா வந்து ஜெபிப்பார்கள். ஐயா பிராங்க்லின் ஐயா ஆசீர்வாதம் கொடுப்போம்.